என்ன இது? குழந்தை, பால் பாட்டில், தள்ளு வண்டி, ஃபைலு, பையு. யார் நீ? எங்க வந்த? இன்டர்வியூக்கு வந்திருக்க. இன்டர்வியூக்கா? ஏன் உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, பெரியமா, பெரியப்பா எல்லாரும் குடும்பத்தோட கூட்ட வர வேண்டியதானே? எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கப்பா. ஆமா, ஜாஸ்தி. நீ யாரு? சிவாஜிக்கு தெய்வ மகன், கமலுக்கு தேவர் மகன், ரஜினிக்கு தங்க மகன், கேப்டனுக்கு உழவன் மகன், விக்ரமுக்கு பிதா மகன். அந்த மாதிரி இந்த ஆபீஸ்க்கு நான் செல்ல மகன், பியூன் தங்கசாமி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன எல்லாம் இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? சினிமா பார்க்க வந்திருக்கோம். புத்திசாலித்தனமா தான் பதில் சொல்றான். இன்டர்வியூ டஃப்பா இருக்குமோ? அறிவுமணி. மிஸ்டர் தங்கசாமி, ஒரு ஸ்மால் ஹெல்ப். என் குழந்தை 5-10 நிமிஷத்துல எழுந்த உடனே குடிக்க தண்ணி கேட்கும். இதமா பதமா பக்குவமா காய்ச்சின தண்ணி கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா? தமிழ்நாடு தண்ணி காஞ்சி போயிருக்குது, உனக்கு காய்ச்சின தண்ணி கிடைக்குமா? போயா. குழந்தைக்கு தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன்றான். கரிமி. ஐயோ, ஹலோ மேடம். என்ன நீங்க பாட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கீங்க? நாங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. உட்காருங்க, உட்காருங்க மேடம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன மாதிரி போச்சு? மேடம், உங்களை பாக்குற வரைக்கும் இந்த வேலை எனக்கு தான் கன்ஃபார்ம் நினைச்சேன் மேடம். இப்படி வந்து நிக்கிறத பாத்தீங்கன்னா you are appointed. ஏன் மேடம், இன்டர்வியூல இவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க அறிவுபூர்வமா பதில் சொல்றீங்களோ இல்லையோ, நாக்க சுழட்டி கண்ணை ஒரு சிமிட்டி அரைக்குறை தமிழ்ல பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you are settled. நம்ம சினிமா பார்க்க தான் பெட்டர். மேடம், என் குழந்தை குடிக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுன்னு கேட்டேன், குடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் மேடம். நீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டில் தண்ணியோட வந்து நிக்கிறான் பாத்தீங்களா? உங்களையும் மீறி எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இவனதான் பழி வாங்குவேன். உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரவா? உள்ள பார்க்க வேண்டியங்களா பார்த்து கரெக்ட் பண்ண போறீங்களாக்கோ? போங்க போங்க. அடுத்த ஜென்மத்தை நம்ம பொம்பளையா பொறுக்கிறது பெட்டர்ப்பா. யோ போயா. பாலதேவன் வேஸ்ட்பா. அறிவுமணி வந்துட்டேன் சார். நீதானா? வா ஐசுக்குட்டி, இன்டர்வியூ முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். டாடி, மிஸ்டர் பாலதேவன் இஸ் நாட் குட். செல்லக்குட்டி, அழுது கலாட்டா பண்ணிடாதடா. 2 நிமிஷத்துல வந்து. வணக்கம் சார். சாரி மேடம், நீங்க அந்த ஃபைலோட வந்தீங்களா? நீங்களும் வேலை தேடி தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன் மேடம். மேடம், நான் பேசுறதா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கேன் மேடம், ஆனா பக்கா ஜென்டில்மேன் மேடம், பக்கா இன்டெலிஜென்ட் மேடம். மேடம், இப்ப நான் சொல்லட்டுங்களா? அவர் உங்க அப்பா, நீங்க அவர் பொண். பேர் என்ன? அறிவுமணிங்க. மேடம், இது என் குழந்தை ஐசுக்குட்டி. இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கீங்க? ஆமா மேடம். பின்ன குழந்தைய வீட்டை விட்டுட்டு வரணுங்கிற அறிவு கிடையாது உங்களுக்கு? இல்ல சென்டிமெண்ட் டச் பண்ணணுங்கிறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, சென்டிமெண்டெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மேடம். எனக்கு என் குழந்தைக்கு யாரும் இல்லை மேடம். என் குழந்தைக்கு அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாமே நான் தாங்க. வீட்டுல எப்படி மேடம் தனியா விட்டு வர முடியும்? அதான் கையோட கூட்டு வந்துட்டேன். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா சொல்லுங்க மேடம், வெளில எடுத்து போய் விட்டு வந்துடுறேன். மிஸ்டர் அறிவுமணி சார், நீங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். டாடி, என்ன சொல்றீங்க? இருமா, ஃபைல கொடுங்க. இந்தாங்க சார். மிஸ்டர் அறிவுமணி, இவ்வளவு தகுதிகளை வச்சுட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கல? இப்ப சொன்னீங்களே, தகுதி மட்டும் தான் சார் இருக்கு, சிபாரிசுக்கு ஆள் இல்ல, லஞ்சம் கொடுக்க காசு இல்ல சார். ஓகே மிஸ்டர் அறிவுமணி, உலக அதிசயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மன்னிக்கணும் சார், பொழுது போலங்கிறக்கா பொண்டாட்டிக்காக கட்டின தாஜ்மஹாலும், ஏன் எதுக்காக சாஞ்சிட்டு நிக்கிறோம், எப்ப உள்ளன்னு தெரியாம நின்னுட்டு இருக்க பைசா கோபுரமும், இன்னும் 4-5 ஐட்டம் இருக்கே சார் உலக அதிசயம் சொல்லிட்டு. அதெல்லாம் உலக அதிசயம் இல்ல சார். தக்காளி செடியும் பச்சை மிளகா செடியும் பக்கத்துல வச்சா கூட பச்சை மிளகால இருக்க காரம் தக்காளி செடிக்கு போறது இல்ல, தக்காளி செடியில இருக்க புளிப்பு பச்சை மிளகா போறது இல்ல. இத மாதிரி இயற்கை சம்பந்தமான விஷயங்களை தான் சார் உலக அதிசயம் சொல்லலாங்க. புனித நீர் ஓடுற கங்கை நதி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கும் என்ன மன்னிக்கணும் சார், கங்கையில ஓடுறதுதான் புனிதமான நீர்னா
கோதாவரி காவிரியில ஓடுது அசுத்தமான நீரா சார்? சார், என்னை பொறுத்த வரைக்கும் அன்றாட தினம் வயக்காட்டுல இறங்கி வேலை செய்யற விவசாய சிந்துற ஒவ்வொரு துளி வேர்வை தான் சார் புனித நீர். மிஸ்டர், கேக்குற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. சுத்தி வளைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. இல்லங்க, கேள்வி கேட்கறவங்க அறிவுபூர்வமா கேட்டதானங்க பதில் சொல்றவங்க அறிவுபூர்வமா சொல்ல முடியும். உங்க அப்பா கேக்குற கேள்வி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால தானுங்க நானும் நல்லா யோசிச்சு முயற்சி பண்ணி கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. டாட், பாருங்க டாடி என்ன சொல்றாருன்னு. நீ அமைதியா இருமா. ஓகே மிஸ்டர் அறிவுமணி, சார் அடுத்த கேள்வி ஏதாவது? நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு போங்க, பதில் தபால்ல வரும். ஓகே, வரேன் சார். பாருங்க டாடி, யாரோ கொடி கட்டி துணி காய போட்டிருக்காங்க. யாரா இருக்கும்? ஐசுக்குட்டி, இதுதான்டா தேயிலை. இந்த தேயிலையில 7 வெரைட்டி இருக்குடா. 3 தான் இங்க விளையுது. மிச்சதெல்லாமே இந்த ஆசாம், மிசோரம் இத மாதிரியான ஊர்ல வரும்டா. அப்புறம் இந்த தேயிலை மாதிரியே இன்னொரு விஷயம் இருக்கு, காஃபி கொட்டை. தேயிலைக்கும் காஃபி கொட்டைக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த காஃபி கொட்டை இருக்கு இல்லையா, காஃபி கொட்டை. சாரி சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன்பா, இதான் தேயிலையா, இதான் காப்பி கொட்டையா, இல்ல இதெல்லாம் எங்கெங்க விளையுதுன்னு உன் குழந்தை உங்ககிட்ட கேட்டுச்சா? சார், குழந்தை கேக்குதோ இல்லையோ சார், அத அப்பப்போ தெளிவா நம்ம விளக்கி சொல்லிடணும் சார். தங்கமுத்துன்னு பேர் வச்சிருப்பாங்க சார். அவங்க வீட்டுல பொட்டு தங்கம் கூட இருக்காது சார். வைரமணின்னு பேர் வச்சிருப்பாங்க சார். வைரம்னா என்னன்னு அவங்க பாத்திருக்க மாட்டாங்க சார். சார் அதை விடுங்க. மேடம், உங்க பேர் என்ன? அதெல்லாம் தேவையில்லை. நல்லா இருக்கு சார். உங்க பேர் என்ன சார்? என் பேரு கிருஷ்ணன். நல்ல பேர் சார். கிருஷ்ணன்னு பேர் வச்சிருக்காங்க. உங்களுக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியுமா? தெரியாதே. புல்லாங்குழலே வாசிக்க தெரியாத உங்களுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சிருக்காங்க. எங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அறிவுமணின்னு பேர் வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் சார் நான் அறிவுல மணியா இருக்கேன். என் குழந்தை அறிவுல மேதாவியா இருக்கணும் சார். குழந்தை கேக்குதோ இல்லையோ சொல்ல வேண்டியது நம்ம கடமை. டாடி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, போலாமா? இருமா. ஏன்பா, நிஜமாவே அறிவுல நீ பெரிய ஆளா? சார், என்னை பத்தி நான் அதிகமா சொல்லக்கூடாது சார். இருந்தாலும் நான் சொல்றேன். போன ஜென்மத்துல நான் தான் பெர்னட் ஷாவா பிறந்தேன்னு என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க சார். ஓஹோ, டாடி போலாமா? இருமா. அப்படின்னா உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதுல நீ ஜெயிச்சிட்டா நிச்சயமா என் கம்பெனில உனக்கு ஒரு வேலை. அதோ தெரியுது பாரு ஒரு பங்களா, அதுவும் என் வீடுதான். அங்க ஒருத்தனை குடுத்தன வச்சேன், காலி பண்ண மாட்டேங்கிறான். கஞ்சா கடத்துறான், சாராயம் விக்கிறான். ஆளுங்களை வச்சு மிரட்டி பார்த்துட்டேன். 50,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியும் பார்த்துட்டேன். நீ என்ன பண்ற, உன் அறிவை பயன்படுத்தி அவனை காலி பண்ண வச்சின்னா நீ தான் என் மேனேஜர். ஓகேயா? சார், சூப்பரா பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். ஐசுக்குட்டி, அப்பாவோட மூளைக்கு இப்பதான்டா கரெக்டான வேலை வந்திருக்கு. அசத்திருவோம் என்ன? முருகா, ஞான பண்டிதா, என்ன மட்டும் காப்பாத்தையா முருகா. முருகா, நான் ஆட விட்டுறதா இருந்தாலும் ஆள விட்டுறதா இருந்தாலும் உன் பெர்மிஷனை கேட்டுட்டு தான் செய்யறேன். ஆண்டவன் சொல்றான், இந்த ஆறுமுகசாமி செய்யறான். முருகா, 1000 பேர் வந்தாலும் 6 லட்சம் பேர் வந்தாலும் உன் பெர்மிஷன் இல்லாம இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன், காலி பண்ண மாட்டேன். சத்தியம் முருகா, இது சத்தியம். என்னங்க, மணி இப்ப 9 ஆகுது. 10:12 ராகலம். அதுக்குள்ள கஞ்சா ஏத்திட்டு போனாதான். பைத்தியம் பைத்தியம், எத்தனை தடவை கஞ்சான்னு சொல்லலாம்னு சொல்லிருக்கேன். ஐட்டோன்னு சொல்லு. ஐட்டத்தை எடுத்துட்டு போனாதான் 4-6 யமகண்ட வரதுக்குள்ள சாராயத்தை எடுத்துட்டு வர முடியும். சாராயின்னு சொல்லாத, சரக்குன்னு சொல்லு. சரக்கு ஏத்திட்டு வர முடியும். நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அதுக்கப்புறம் நல்ல இல்லைங்க. சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அடியே, நீ எதுல ஒழுங்கா இருக்கியோ இல்லையோ, அஷ்டமி நவமி ராகுகால யமகண்டம் இத கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. சென்டிமெண்ட் பாத்தியா? சஷ்டியை நோக்க சரவண பவனா. என்னடி காலங்காத்தால் ரவு சொல்ற? சொல்லிட்டாளே, காலி பண்ண சொல்லிட்டானே. எவன்டி சொன்னா? முருக காலி பண்ண சொல்லிட்டானே. டேய், எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து வைங்க. முருகன் சொல்லிட்டான்டா, உடனே என்னம்மா இது? சீக்கிரம். ஆச்சரியமா இருக்கே. ஏய், அசவந்தன் இருக்காங்கடா, சின்ன பொருள் எடுக்காங்கல, முதல்ல பெரிய பொருள் எடுங்க. பெரிய பொருள் தூக்கிங்க. பெரிய பொருளை பொண்டாட்டி அப்படிடா அப்படிடா பாரேசி பத்துடா. நாக்கு உள்ள போடுறா.
என்னங்க வீடு பாத்துட்டீங்களா? சின்ன வீடு தானே பாத்துட்டேன். என்னது? நான் அகர்றி ஏத்திட்டியா? காலையில ஏத்திட்டேனா? எப்பவும் தண்ணி நப்பு தானே. வாங்க முருகா வாங்க. மன்னிக்கணும் முருகா. இப்பதான் வீட்டை காலி பண்ண சொல்லி முருகன் உத்தரவு போட்டான். உடனே வீட்டை காலி பண்ணிட்டேன். இந்தாங்க 6 வருஷம் வாடகை பாக்கி. இந்தாங்க சாவி. நான் இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. வரேன். போயிட்டு வாங்க. டிரைவர் வேணா எடு. ஏண்டி ஊட்டியை விட்டுருவோம். இனிமே கொடைக்கானல்ல போய் பிசினஸ் பண்ணுவோம். அரோகரா. வணக்கம் முருகா. வணக்கம் இருக்கட்டும். என்னையா பண்ண? சார், எப்பவுமே மூலதனம் செய்யாதத மூளை செய்யும்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு மூளையை யூஸ் பண்ண சார், அவ்வளவுதான். அப்படி என்னதான் பண்ண? சார், இந்த வீட்டை காலி பண்றதுக்கு நீங்க 50,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. ஆமா. நான் வெறும் 50 ரூபாய் கொடுத்து ஒரு ஆமையை வாங்கிட்டு வந்தேன் சார். ஆமையா? ஆமா சார். காலாங்காத்தல அவன் கதவை திறக்கும் பொழுது விட்டாம் பாருங்க சார் ஆமைய. ஆமை நுழைஞ்ச வீட்லயும் அமீனா நுழைஞ்ச வீட்லயும் யாரும் குடியிருக்க மாட்டாங்கன்னு பொதுவா சொல்லுவாங்க சார். இந்த ஆளு தொட்டதுக்கெல்லாம் ராவு காலம், எடுத்ததுக்கெல்லாம் எமகண்டம்னு பாக்குறான் பாருங்க சார். இந்த ஆமைய பார்த்த உடனே அலறி அடிச்சிட்டு ஓடிட்டான் பாத்தீங்களா சார்? டாடி, டேஞ்சரஸ் கேஸ். நோ நோ நோ, பிரில்லியன்ட் கேஸ். அறிவுமணி, Sir? you are appointed. தேங்க்யூ சார். எல்லாரும் வாங்க. ஹலோ சார். மிஸ்டர் அறிவுமணி, மேனேஜர். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மேடம். நீங்கெல்லாம் போலாம். ஓகே சார். ஓகே. மிஸ்டர் அறிவுமணி, இது ஒரு பாரம்பரிய மிக்க எஸ்டேட். இங்க வழக்கமா முதலாளிங்கிற ஸ்தானத்துல நானும் என் பொண்ணும் பேசப்படுறதை விட ஒர்க்கர்ஸ் தான் அதிகமா பேசப்படுவாங்க. நீங்களும் பேசப்படணும். சரிங்க சார். சார், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அதை நான் சரியா செஞ்சிடும் சார். ஓகே அறிவுமணி, அதான் அவங்க ரூமு. நீங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாரையுமே அறிமுகப்படுத்தினீங்க. இந்த பியூன் தங்கசாமி. தங்கசாமி, நீங்க ரூமுக்கு போங்க, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, வாங்க. வா பிரியா. டாடி, அப்புறம் ஐயோ, உண்மையான டைம். யோ தங்கசாமி, என்னையா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார். என் வேலை எங்கன தொலைஞ்சு போயிடுச்சோன்னு கீழே தேடிக்கிட்டு இருக்கேன் சார். இது பாருங்க, இதமா பதமா பக்குவமா காய வச்ச தண்ணி. இது நீங்க குழந்தைங்க குடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். சாதாரண தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கி என்ன தவிக்க விட்டுறாதீங்க சார். இனிமே நீங்க தான் எனக்கு தெய்வத்தின் தெய்வம், வாழ வைத்த தெய்வம், கை கொடுத்த தெய்வம், தேவரின் தெய்வம். அது ஏதோ மகன். அது குடிமகன். குடிமகன் அது இல்ல, சாதாரண இந்திய குடிமகன் சொன்னேன் சார். நீங்களே பாத்தீங்க, என் பொண்டாட்டிக்கு மேக்கப் போடுறதுக்கே நான் 4 இடத்துல வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. தயவு செய்து என்ன வேலை விட்டு தூக்கிடாதீங்க சார். சரி, உன்னை வேலைன்னு தூக்க கூடாதுன்னா என் குழந்தை இருக்குல்ல, ஐஸ் குட்டி. ஐஸ் குட்டிக்கு இனிமே ஷூ மாட்டத்துல இருந்து சோச்சு கொடுத்து சூசு போற வரைக்கும் நானே பாத்துக்கிறேனே. வெரி குட். தேங்க்யூ. வாமா வாமா ஐஸ் குட்டி. ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கிறே. யார் பெத்த குழந்தை? தங்கசாமி. தாத்தாவுக்கு தாத்தா, அப்பாவுக்கு அப்பா, என்ன பெத்த அப்பா. நீங்க 3 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அநீதிக்கு எதிரா இன்னைக்கு நான் புனித போர் தொடங்க போறேன். 3 தலைமுறையா நம்ம குடும்பத்தை அந்த சூளகற்ப பரம்பரை பழி வாங்கிட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு நான் அந்த சூளகற்பனையை அழிக்க போறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. சூளகற்பா, சூளகற்பா, சூளகற்பா. ஏங்க இப்படி கட்டிட்டு இருக்கீங்க? நீங்க போட்ட சத்தனால என் மண்டையே திறந்துச்சு. உன் மண்டை திறந்தா எனக்கு என்னடி? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் மனம் திறக்க போறேன். எங்க தாத்தாவோட தாத்தா செத்தது அந்த சூளகற்பனோட தாத்தாவோட தாத்தாவால. எங்க அப்பாவோட அப்பா செத்தது அந்த சூளகற்பனோட அப்பாவோட அப்பாவால. எங்க அப்பா செத்தது சூளகற்பன் தாத்தாவால. இப்ப என்ன சொல்றீங்க? விஷயத்துக்கு வாங்க. வரேன்டி. சூளகற்பனோட நான் நேரடியா மோத போறேன். சூளகற்பன் வெர்சஸ் தங்கசாமி. இன்னைக்கு நான் உன்னை கொலை பண்ண போறேன். என்னங்க? நேத்து பஜார்ல அவன் ஏன் எதிரிலே வந்து என்னைய முறைக்கிறான். இதுக்கு மேல அவனை உயிரோட விட்டு வச்சேன்னு வச்சுக்க, உன் தாலிக்கு தாண்டி இது ஆபத்து. சூளகற்பா, என்ன பழி வாங்குறதுக்கு என் வீடு தேடிய வந்துட்டியா? இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். இந்த கல்லு. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ என்ன கடிச்சா என் தொப்புளை சுத்தி 42 ஊசி உடனே போட்டுருவாங்க. ஆனா நான் உன்னை கடிச்சா உனக்கு ஊசி போறதுக்கு தொப்புளே கிடையாதுடா. தமிழ்நாட்டுல மொத்தம் 5,36,436 நாய்ங்க.
அதுல 2,36,756 நாய்ங்க பொம்பளை நாய்ங்க, 1,42,236 நாய்ங்க இனவிருத்தி பண்ணக்கூடாதுக்காக கட் பண்ணப்பட்ட நாய்ங்க. மீதி இருக்கிற 1,43,053 ஆம்பளை நாய்ங்க இனவிருத்திக்காக ஆடி மாசம் ஆனா லோலோன்னு அலையிற நாய்ங்க. டெய்லி 5,346 நாய்ங்க பிறக்குது, 2,546 நாய்ங்க இறக்குது. அதுல மீதி இருக்கிற உன்ன மாதிரி கேடுகட்ட நாய்ங்க எங்களை மாதிரி பெரிய பெரிய பரம்பரைய பழி வாங்க துடிக்குது. இப்ப நான் சொல்லி போட்ட கணக்கு நாய் கணக்கு கூட்டி கழிச்சு போட்டு பாரு, கணக்கு சரியா வராது. ஏன்னா இது என் கணக்கு. பாத்தியா, நான் கேப்டன் ரேஞ்சுக்கு புள்ளி விவர கணக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அசால்ட்டா சொரிஞ்சினுக்கிறியா? என்ன குறைக்கிற? உன்னை விட சவுண்டா நான் குறைப்பேன் தெரியுமா? தபார், உன் சாவு என் கையிலையா இல்ல என் சாவு உன் வாயிலையான்னு இப்ப பாத்துறேன். அப்படி போடு போடு தன்னாலே சுள்ளான்னு பாத்தியா? சுருண்டுருவ. ஏய் எஸ்கேப் பாக்குறேன். அடப்பாவி, கள்ள தூக்கி காலையில போட்டானே. வேற வழியே இல்ல, இவர் தூக்கிட்டு அமெரிக்கா தான் போகணும். ஏன் இந்தியாவுல ட்ரீட்மெண்ட் இல்லையா? ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்கா போறோம். உன் செலவுல என் ஃபேமிலியோட நான் அமெரிக்கா சுத்தி பார்க்க வேண்டாமா? தங்கசாமி, ஐயோ என்ன? என்னங்க என்னங்க என்ன? சூளக்கருப்பு என் செருப்பு தூக்கிட்டு போறாங்க. டேய் சூளகருப்பா, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இங்க ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், தோக்குறவன் தோத்துக்கிட்டே இருப்பான். ஆனா என் வாழ்க்கை சதுரம், இவ வாழ்க்கை செவ்வகம், உன் வாழ்க்கை முக்கோணம். நான் தோக்கவே மாட்டேன். இந்த இடத்துல இந்த பஞ்சு டயலாக் தேவையா? சும்மாரி, இந்த மாதிரி கேப்ல தான் பஞ்சு நிலை கடிக்க முடியும். இதுக்கெல்லாம் அர்த்தமா இருக்குது. டேய் சூளகருப்பா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி எங்க தாத்தாவை கடிச்சு அப்பாவை கடிச்சு என் பொண்டாட்டி செருப்பை கடிச்சிட்ட. நீ என்ன கடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை க்ளோஸ் பண்றேன். எடுத்து தருவாள சூளகருப்பா. நின்றா, ஓடாத. என் வெயிட்டு தூக்கி ஓடி வர முடியல. நின்றா. போதும்பா போதும். இந்த தங்கசாமி பாக்கிட்ட வீட்டு வாடகை வாங்குறதும் போதும், அவன் அடி வாங்குறதும் போதும். அவனை வீட்டை விட்டு காலி பண்ணிய டேய் தங்கசாமி அரோலோட வெட்ட வேணாம். டேய், நின்றா. இந்த புள்ளைய நான் கூட்ட ஓடுறான். டேய் நின்றா. கொஞ்சம் புடிடா டேய். டேய் நின்றா டேய். டாக்டர், கிட்டத்தட்ட 3 ஜான் டீப்பா இறங்கி இருக்கு போல இருக்கு. என்ன பண்றது? நோ ப்ராப்ளம், இவர் கிட்னி எடுத்தா சரியா போயிடும். ஏன் டாக்டர், போன வாரமே கிட்னி எடுத்தாச்சே. அது ரைட் கிட்னி, இது லெஃப்ட் கிட்னி. ஐயோ தங்கசாமி.